இந்த ராஜ்மார்க் யாத்ரா மூலியமாக நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக்கை ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு நம்ம 200 டைம்ஸ் 200 டைம் வந்து நாம டோல்ல போயிட்டு வரலாம். சரிங்களா? ஃப்ரீயாவே நம்ம டோல்ல போயிட்டு வந்துரலாம். எத்தனை டைம் அப்படின்னா 200 டைமுங்க. 1 வருஷம் வேலிடிட்டி இருக்கு. அதை எப்படி நாம ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராஜ்மார்க் யாத்ரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்களே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லொகேஷன் வந்து பர்மிஷன் கேட்கும். அடுத்ததான் உங்களுக்கு இங்க லாங்குவேஜ் செலெக்ஷன் வந்து சூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் கூட இருக்கும். தமிழ் கூட நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனுவல் பாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மெசேஜ் வரும். இதில் வந்து அந்த ஆனுவல் பாஸ் வந்து ஒன்று 1 வருஷமாக இருக்கும், இல்லைன்னா 200 டைம்ஸ். நீங்கள் 2 நாளில் 200 டைம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மறுபடியும் தான் நீங்கள் ஆனுவல் பாஸ் 3000 கட்டி ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சரிங்களா? எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான். இப்போ எலிஜிபிலிட்டி, இதில் இந்த வாடகைக்கு போகிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கு ஆக்டிவ்ல இருக்கணும். உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்களா, அது பாசிட்டிவ், அதாவது அமௌண்ட் வந்து பிளஸ்ல இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்களுடைய வண்டி நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. வாடகைக்கு போற வண்டிலாம் இந்த இடத்துல நீங்க எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஓன் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் வந்து சிங்கிள் ஆக்டிவ்ல தான் இருக்கணும். அடுத்தது இங்க கெட் பாஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வெஹிக்கிள் இந்த இடத்துல எலிஜிபிளா இல்லையான்னு அந்த இடத்துல வியூ ஆகிடும். அதன் பிறகு ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இங்க அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓடிபி வரும். அதுக்காக இந்த அக்கௌண்ட் மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடம் பேமெண்ட், இப்போ அந்த சின்னதாக அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க. சரிங்களா? அதன் பிறகு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ 3000 பே பண்ணும். அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல பே பண்ணிக்கோங்க. ஜிபேவா கூகுள் பேவா அதுவே ஷோ ஆகும். அடுத்தது இந்த இடத்துல மெயில் ஐடி, கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுத்தவங்க ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் மெயில் ஐடிக்கு அதனுடைய பாஸ் வந்து வந்தாலும் வரலாம். சரிங்களா? அதை கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன் கூகுள் பேவா ஃபோன்பேவா இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபோன்பேனா ஃபோன்பே, பேடிஎம்னா பேடிஎம் எடுத்துக்கோங்க, ஃபோன்பேனா ஃபோன்பே எடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எது ஒன்றும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன், அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ டைரெக்டாக எங்கே போயிடும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அண்ட் பே அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வரும். இதுக்கு கன்வென்ஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, ஜிஎஸ்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் 3000 மட்டும் தான் பே பண்ணணும். சரிங்களா? கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேயில் போயிட்டு இல்லை ஃபோன்பேவே கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின் நம்பர் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். அதன் பிறகு இந்த மாதிரி பில்லு உடனே அனுப்பிச்சுட்ருவாங்க. இந்த இடத்துல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சக்ஸஸா இல்லை ஃபெயில்டான்னு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு முடிஞ்ச ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து உங்கள் காரில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். நான் ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால இங்கே 199 இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு 200 தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வேலிடிட்டி அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த பாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டோல்லாம் வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதாங்க. இது அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த ஆனுவல் பாஸ் ரொம்ப பெனிஃபிட்டா அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு டோல் ஒன்று கிராஸ் பண்றோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50 ரூபானே வச்சுக்கோங்க. இப்போ 200 டோல் கொடுத்துட்டானுங்க. அப்போ 200 × 50 போட்டோம் அப்படின்னா 10,000 ரூபா. ஆனா நாம வருஷத்துக்கு எவ்வளவு கட்ட போறோம்? 3000 ரூபா. சரிங்களா? அப்ப நமக்கு 7000 ரூபா சேவ் தான். இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டானது தான். ஆனா இந்த பெனிஃபிட் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆனா நஷ்டத்துல எப்படி போறது விடுறாங்கன்னு தான் தெரியல. இதுல பின்னாடி வேற ஏதாவது சூச்சம் இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியல. ஒருத்தரும் தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு ஆனுவல் பாஸ் ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இதை நீங்க கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மேலும் பல தகவல் இந்த வீடியோவில் அப்லோட் செய்யப்படும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.